5வது நாள் உபவாச ஜெபத்திலே ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்திலே களி கூர்ந்து ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மத்திலே அசைவாடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திலே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எங்களோடு பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஹalleluya வருகிறவரே, உம்மை துதிக்கிறோம். கடந்த 4 நாட்கள் நடத்தின தேவன் 5ஆம் நாள் நடத்துவீராக. ஹalleluya. ஜெபத்திலே நடத்துவீராக. வார்த்தையினால் எங்களை நடத்துவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராகாடா ராபாலா ஷாபாலா தீரகடரா சாகாட்டரோ. ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தேவ கரம் இந்த போன் பிரேயர்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலே கடந்து வருவதாக. ஷேகடா ரீபல்லா ஹாந்தோ ரோ கடரபா லபாதா ராகாட்டா ராசிகேட்டோரோ. எல்லாம் அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களை மத்தியில அசைபாடும் சொல்லுங்க. ஹalleluya. எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையினால் அபிஷேகத்தினால எங்களை ஊன்றி கட்டி எழுப்புங்க. தேங்க்யூ லார்ட். இந்த உபவாச ஜெபம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரணும். ரேகாடா சாகாத்தோரோ. இல்ல எரிகோ ஜெயத்தை கொடுங்க. எரிகோ கோட்டையை உடைச்சி ஆண்டவரே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வாங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. இந்த புது வருஷத்துல தீர்மானத்தோடு ஜெபத்தோடு நுழைகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரைக்கும் வனாந்தரத்தை பார்த்த கண்கள். ஹalleluya. ஓ தேங்க்யூ லா. எரிகோவின் நாட்களிலே ஹalleluya கானானுக்குள் பிரவேசிக்கிறார்களே. ஹalleluya. நான் விசுவாசிக்கிற இதுவரைக்கும் வனாந்தரத்தை பார்த்து பழகின கண்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதாக. ஹalleluya. கானானின் மகிமை உணர்வதாக. தேங்க்யூ லார்ட். லபரா சகடரபா. என் வாழ்க்கை கானானுக்குள் இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வாழ்க்கை கானானுக்குள்ள இருக்கணும். தேங்க்யூ லார்ட். நாங்கள் வனாந்தரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஹalleluya கானானுக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாத்திரமாக எங்களை ஆசீர்வதியும். கேளுங்க விசுவாசத்தோடு. என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. எகிப்து வேணாம் ஆண்டவரே. அடிமைப்பட்டுகிற தேசம் வேணாம் ஆண்டவரே. ஹalleluya. பார்வோனி கிரி எனக்கு வேணாம். அவனுடைய வேதனைகள் வேணாம். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற என் வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பில வளர எனக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்துல வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்க பிழைத்து இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தினால எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துகிறோம். ராகாடா ரபாலா ஷாபாலா ரபா லபாது ரகடா தீரகடரா ஷகடா ரபா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஹalleluya. ரிபா லபா ரபா லபா ஷபா லகடா ரபா லபா ரகடா ரபா ல ஷகடரோ மரகடரோ செகெட்டரே. ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்பட்டும். ஓ தேவனுடைய வார்த்தை நம்மளை நிரப்பட்டும். தேங்க்யூ லார்ட். அவருடைய பரிசுத்தரின் பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்ன ஆளுகை செய்யட்டும்.
உம்முடைய அன்பின் பிரச்சனைகளை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆராதிக்கிற கிருபை கொடுக்கறக்கா ஸ்தோத்திரம். மரகட்ட ரபல சிகட்ட ரப லேகட்ட ரபல சகட்ட ரோசே கேட்டேரே மேஷகட்ட ரபல சகட்டரோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு நான் வார்த்தையை தியானித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya. எரிகோவை நாங்கள் ருசி பார்க்கட்டும். எரிகோவின் அனுபவத்தை ருசி பார்க்கட்டும். எரிகோவின் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கட்டும். எல்லா எரிகோ தடையை உடைச்சு அடுத்த தேசத்துக்கு கானானுக்குள் கொண்டு வந்த அந்த நன்மையை நாங்கள் ருசி பார்க்கட்டும். கானானின் நன்மையை ருசி பார்க்கட்டும். லபரா சகடரபா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களப்பா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே, இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள இருக்கட்டப்பா. அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைமைகள் எல்லாமே நீர் நியமித்த இடத்துல, நீர் நியமித்த தேசத்துல, நீர் எங்களுக்கு முன் சென்று வழிநாட்டுகிற அந்த தேசத்துல அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் என் கையை பிடிச்சு நடத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய அபிஷேகம் நடத்தட்டும். ரீகாடா ரபலா சகடா ரபா. அவருடைய பிரச்சனைகளை நடத்தட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேளுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனத்தினால என்ன நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துங்க. உங்களுடைய மேகத்தினாலே நடத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷபா ரபா லபா தூரா கடா தரா. நல்லா அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஆண்டவரே, லேமார் உம்முடைய மகிமைகளை நடத்தட்டும். உம்முடைய பிரச்சனைகளை நடத்தட்டும் ராஜா. ஹalleluya. அந்த புது வருஷத்துல கானானின் வருஷமா இருக்கட்டும். என் வாழ்க்கை ஒரு கானானை போல இருக்கட்டும். இனி ஒவ்வொரு பணத்துக்காக, பொருளாதாரத்துக்கு அழுவக்கூடாது. பண பிரச்சனை கண்டு அழுவக்கூடாது. பணம் இல்லையேன்னு சொல்லி மனசாவப்படக்கூடாது. கடனை குறித்து மனசாவப்படக்கூடாது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனே, இந்த வருஷம் எனக்கு கானானை போல இருக்கட்டும். உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்படியே ஜெபிங்க. கானான் சொல்லி சொல்லி ஜெபம். கானான் கானான் கானான், ஆவிக்குரிய கானான், பொருளாதார கானான் என் வீட்டுல உண்டாகட்டும், என் குடும்பத்துல உண்டாகட்டும். என் வாழ்க்கையில கானானை பார்க்கட்டும். ஓ, ஏதோ வந்து அந்த அன்னன்னைக்கு நடத்துற தேவையை சந்திக்கப்படுது. அப்படி அந்த வனாந்திர வாழ்க்கை முடியட்டும். அன்னன்னைக்கு தேவையை மாத்திரம் சந்திக்கிற அந்த வாழ்க்கை முடியட்டும். மீதியாய் சேர்த்து வைக்கவோ, ஓ, கணக்கில் அடங்காத ஆசீர்வாதங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு நன்மை. லே காட்டா ராசா காட்டா ராபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கை கானானை போல இருக்கட்டும். வனாந்தரம் முடியட்டும் சொல்லுங்க. வனாந்தர வாழ்க்கை முடியட்டும். வனாந்தர வாழ்க்கை முடியட்டும். கானான், கிறிஸ்து வந்தாலே கானான் தான். கிறிஸ்துனாலே கானான் தான். அவருடைய மகிமைனாலே கானான் தான். ஷாபாரா காட்டாரா பாபா லபரா சகடர். ஆண்டவரே, இந்த பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கான பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இவங்க எல்லைகள் எல்லாம் கானானை போல இருக்கட்டப்பா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இவங்க குடி இருக்கட்டும். பாலும் தேனு ஓடுகிற தேசத்துல குடி இருக்கட்டும். இவர்களுக்கு நீ செய்கிற தேசத்துல குடி இருக்கட்டும். கர்த்தர் உண்டு பண்ணின நன்மையை ருசி பார்க்கட்டும். இந்த வருஷத்துல கானானின் வருஷ பலனை அந்த வருஷத்திலே ருசி பார்த்தார்களே. கானானின் தேசத்தின் வருஷத்தை, கானானின் பலனை அந்த வருஷத்திலே, ஓ ரீகாட்டா ரசை கேட்டோரோ, இந்த வருஷத்திலே பலனை ருசி பார்க்கட்டும். மன்னா நின்று போனது, மன்னா நின்று போனது. கானான் வந்தது. இயேசுவே நாமத்தினாலே எல்லா மன்னாக்களை நிறுத்திட்டு கானானுக்குள்ள அனுப்புங்க பிள்ளைகளை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கானானா இருக்கட்டும். உம்முடைய ரத்தம் நன்மைக்கு எதுவான பேசுறது. கிறிஸ்துவின் ரத்த நன்மையானவைகளை பேசுகிறது. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ ரத்தம் செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவங்களுடைய தேசம் நல்லா இருக்கணும் என்பதற்காக
உண்மையே ஒப்பு கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையே ஒப்பு கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. லேகாட்டாரா சேகட்டோரோ. லகாட்டாரா சகாட்டாட்டாரா. ஏதோ வருது போகுதுன்ற அளவுக்கு அந்த மீதி எடுக்க வைக்கத்தக்கதாக பொருளாதார நன்மைக்கு ஏதோ நடத்துங்க. பொருளாதார நன்மைக்கு ஏதோ நடத்துங்க. மராசியா கத்தோரோ லகாட்டாரா சேகட்டோரோ. கர்த்தர் பிளேஸ் பண்ற இடத்துல எங்களை வைங்க. கர்த்தர் வாக்குத்தத்தமான தேசத்துல எங்களை குடியிருக்க பண்ணுங்க. எங்கள் தேசம் கர்த்தர் விரும்புகிற தேசம். கர்த்தர் எங்களுக்கு முன்குறித்த தேசத்துல நாங்க குடியிருக்கணும் ஆண்டவரே. மாரா காட்டோரோ சேகேட்டேரே. லபரசகடரபஹ. ஒரு தேவ பிரசன ஆளுகை செய்யட்டும். ஒரு தேவ பிரசன ஆளுகை செய்யட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்மை உண்டாகட்டும். இந்த வாரத்துல அற்புதத்து மேல் அற்புதத்தை பார்க்கட்டும். அற்புதத்து மேல் அற்புதம் பார்க்கட்டும். ஷியா கடா துரோ கடா திரே. இந்த 5வது நாள் ஒரு மகிமை தங்குவதாக. உடைய வஸ்திரத்தை கொண்டு எங்களோட பேசுங்க. ஹalleluya. ஹalleluya. Liba, liba, riba, laba, raba, lakata, raba. Leba, rakata, rasakata, raba. லபர சகட ரபஹ. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்க இன்னைக்கு. ஹalleluya. என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஷபபபபபபபபபப. லபபபபபபபபப. ஷபபரகட ரப. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள். ஆரம்ப நேரத்திலே ஒரு வெள்ளத்தோட வார்த்தையை கேளுங்க. ஒரு அபிஷேகத்தோட நிரம்பி தேவ பிரசனத்தை கனெக்ட் ஆகி பிரசன்ஸ்ல நின்று அவருடைய சமூகத்துல நின்று வார்த்தையை கேளுங்க. லே காட்டார் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. லேமாரா காட்டா டாட்டா டாட்டா. ஓ ரா காட்டார். உன்னுடைய தலங்கள் மாறட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய தலங்கள் மாறட்டும். லஷ்யா காட்டா டாட்டா. என்னை உயரத்துல கொண்டு போய் நிறுத்துங்க. என்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள் மாற்றப்படட்டும். அதுல உயர்வு உண்டாகட்டும். ஹalleluya. 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 நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை கடந்து வந்து நிரப்பட்டும். ரிபாபா லா காட்டாரபா. லபரா சகட்டாரபா. மேரா கட்டோரோ செகேட்டரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களோடு நீங்க பேசுங்க. பிரசன்னத்தில் உடைய வார்த்தை கொண்டு விடுதலையை கொடுங்க. நாங்க இந்த 5வது நாளும் அன்று சுத்தி கொண்டே இருக்கோம் எரிகோவை. ஹalleluya. சுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜெப குறிப்பு பதிலை கொடுப்பீங்க. நாங்க என்னென்ன அங்கலாய்த்து ஜெபிக்கிறோமோ, என்னென்ன வாஞ்சியோடு கேட்கிறோமோ, அது எல்லாத்தையும் இந்த வருஷத்துல செய்ய போறீங்க. ஆண்டவர் எல்லா எரிகோ உடஞ்சி விழ போகுது. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. நான் விசுவாசிக்கு இந்த 7 நாள்ல ஒரு மகிமை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். 7வது நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விஜயத்தை கொடுத்தீங்களே, அதுபோல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்குங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நேத்து தியானித்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சி பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். 2 நாளாகமத்தி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காயில் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே,
இப்பொழுது நேற்று தான் நம் ஆசாவை குறித்து நாம் தியானித்தோம். அவன் பலிபீடங்கள் எல்லாம் வெட்டி எடுத்து கர்த்தர் தேட ஆரம்பித்தோனே, கர்த்தர் அந்த அது விக்கிரக பலிபீடங்கள், கர்த்தர் கர்த்தருக்கு பிடிக்காத, விரும்பத்தக்காத எல்லா அந்த சிலை வணக்கங்கள், ஆராதனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக தன்னை ஆயத்தப்படுத்தின உடனே, கர்த்தர் அவனுக்கு என்ன குடுக்கிறாரு? இளைப்பாறுதலை குடுத்தார் என்பதை நேத்து தியானித்தோம். இளைப்பாறுதலை குடுத்த பிறகு, அவன் வாழ்க்கையில முன்னேறி போகிறான். சத்துருக்கள் இல்லை. இளைப்பாறுதல் இருந்தனால, அவன் புதிய புதிய அரணான பட்டணங்களை என்ன பண்ணான்? கட்டினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக இப்படியாக கட்டி, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக அவன் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கும்போது, காரியங்கள் வாய்க்க பண்ணிக் கொண்டிருக்கும்போது, திடீரென்று எத்தியோப்பியனாகிய சேரா என்னும் ஒரு ஒரு ராஜா 10,00,000 பேர்களோட ஒரு சேனையோடு வந்து என்ன பண்றான்? அவர்களுக்கு விரோதமா வந்து நிக்கிறான். நீங்களும் நானும் யோசிக்கிறோம். நம்ம கரெக்ட்டா தானே போய்க்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நல்லா தேடினோம், சுத்தம் பண்ணிட்டோம். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா தானே போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு பிரச்சனை வருதே! ஏன் வரணும்? எந்த முகாந்திரம் இல்லாம வருது? இத கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, முகாந்திரம் இல்லாமல் வருகிற எந்த பிரச்சனையும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முகாந்திரமே இல்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். திரும்பவும் சொல்றேன், முகாந்திரம் நீங்கள் லைன்ல கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து, அவரு உங்கள உயர்த்த ஆரம்பிச்சுட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, கர்த்தரோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, திடீர்னு வருகிற ஒரு பிரச்சனை எத்தியோப்பியனாகிய அந்த சேரா 10,00,000 ஜனத்தோட வந்து யுத்தம் பண்ண வர்றான். இந்த சம்பவத்த பின்ன பின்ன இதே இத நம்ம கடைசியா முடிக்கும்போது பார்க்கும்பொழுது, அவர்கள் நெறைய கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் ஆசீர்வாதத்துக்கு நேரா முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா போய்க்கிட்டு இருக்க கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு வருகிற திடீர்னு வருகிற பிரச்சனைகள், அதுவைகள் நன்மைக்கு எதுவா இருக்கும். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, அது ஒரு லாபகரமான பிரச்சனையா இருக்கும். உங்களுக்கு லாபத்துக்காகவே, உங்கள உயர்த்துவதற்காகவே, உங்கள நன்மைக்கு கொண்டு வருவதற்காகவே அந்த பிரச்சனை இருக்கும். ஆமென். ஸோ, இப்ப இங்க கவனிக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வருது. 10,00,000 பேர் வந்து நிக்கிறான். ஆனா ஆஷாவோ, அவங்களோட டீமா இவங்கெல்லாம் சேர்ந்து நிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது, ஆஷா தரப்புல 3,00,000மும் அடுத்ததாக ஒரு 2,80,000 பேராக பென்யமீன்காரர்கள் சேர்ந்து மொத்தம் 5,80,000 பேர் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு வராங்க. அங்க நிக்கிறது 10,00,000 இங்க இருக்கிறது 5,00,000. பாதி பலன் தான் இருக்குது. பாதி பலனோட நிக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமா வருகிற எத்தன பேரு? 10,00,000 பேரு. அவன் இவர்கள டபுளா வர்றான். டபுள் வல்லமையில வர்றான். இவன் ஒரு இவன் 50% வச்சிருக்கிறான். அவன் 100% வச்சிருக்கிறான். இப்படியாக இன்னொரு விதத்துல இவன் சின்னவன், அவன் பெரியவன் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அப்போ ஆசா என்ன சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தேவன் அத ஆசா என்ன சொல்லி வர்றான், என்ட்ட பலன் இருக்குதோ இல்லையோ, இந்த 5,00,000 பேர நான் வெளிய வச்சுர்றேன். இந்த 5,00,000 பேர நான் தனியா வச்சுர்றேன். இவன நான் கன்சிடர் பண்ணல. எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சுவாபம். என்னைக்கு தேவனுடைய பலத்த சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய திறமைகள நம்பாமல், நம்முடைய நம்மட்ட கர்த்தர் தாளந்து குடுத்திருப்பார். அத நம்ம அவமதிக்க சொல்லல. ஆனா நம்முடைய மாம்சம் எத சார்ந்திருக்க ஆரம்பிக்கும், நம்முடைய கையின் திறமைகளையும், நம்முடைய எல்லா விதமான செல்வாக்குகளையும், நம்முடைய ஞானத்தையும், யோசனையும், புத்தியும் அநேக நேரத்துல என்ன பண்ணும்? சார்ந்து கொள்ளும். அப்படி சார்ந்து இருக்கும்போது தான் நமக்கு என்ன வருது? அ தோல்விகள் வருது. சில அவமானங்கள் அப்பா வருது. ஆமென். சோ இங்க என்ன நடக்குது? இந்த ஆசா ராஜா போல நம்ம ஜெபிப்போம். இவன் என்ன பண்றான்? இந்த 5,80,000 பேர ஒதுக்கிட்டான். ஆண்டவரே, இந்த கூட்டம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஆண்டவருக்கு உதவி செய்றது லேசான காரியம் தான். கர்த்தர் பலம் இருந்தாலும் உதவி செய்வார். பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்.
ஆகவே அப்படி என்ன சொல்லிட்டு சொல்றாராம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். அவன் சொல்றான் பாருங்க, நான் இனி உங்கள நம்பிட்டேன். என்னுடைய பலத்த எனக்கு நல்லாவே தெரியும். என் பலத்த வச்சு அங்க முடியாது. அங்க ஒ ஒரு 10,00,000 பேர் இருக்கிறாங்க. என் கையில இருக்கிறது 5,00,000 பேரு. ஆகவே என்னால நிச்சயமா யுத்தத்துக்கு ஈடுகட்டி நிக்க முடியாது. சரிக்கு சரி சமமா என்னால நிக்க முடியாது. என்னுடைய பொருளாதாரத்த வச்சு வருகிற சவால்களை சந்திக்க முடியாது. என்ட்ட இருக்கிற பலன்கள், என்ட்ட இருக்கிற அசெட்ஸ், என்ட்ட இருக்கிற வருமானத்த வச்சு எதிர்த்து வருகிற எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது. ஆகவே நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைய நீங்க பிடிச்சு தேவ பிள்ளையே நீ ஜெபிக்க ஆரம்பி. நான் உங்கள சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே. நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து என் வாழ்க்கைய ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்காக வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று நீங்க சொல்லுங்கள். அப்படி நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டம். அது எப்படி இருக்குதாம்? ஏராளமா இருக்குது. அந்த கூட்டத்துக்கு எதிரா வந்து நிக்கிறான் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால வந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. மனுஷன் எங்களை ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே. பொல்லாத மனுஷர்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஜெயிச்சிடக்கூடாது அப்பா. நீங்க ஜெயிச்சிருங்க. நீங்க தான் யுத்தத்துல வல்லவர். நீங்க தான் நான் உம்மை சார்ந்து வாழ்றேன்னு சொல்லி ஆசா போல நம்ம ஜெபிப்போம். அன்னைக்கு நேரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்முடைய பலனை பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஆகவே அதனால தான் நமக்கு தோல்வி வருது. ஆனா இந்த ஆசா ஜெபித்த ஜெபம் என்னன்னா, பலன் இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, நான் உமக்கு உமக்கு உதவி செய்றது லேசான காரியம். ஆமென். அப்படி அவன் சொல்லி ஜெபிச்சு, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு, மேற்கொள்ள விடாதேயோன்னு சொன்னோனே, அப்ப கர்த்தர் என்ன பண்றாராம், அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப் போனார்கள். ஆமென். அவ்வளோ பெரிய சரிக்கு சமமா நிக்கக்கூட முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைய எப்படி கையாள்றதுன்னு எனக்கு தெரியவே முடியாது. அவ்வளவு பலமுள்ளவை காரியங்கள் அது. 10,00,000 பேர் பாருங்க. நம்மட்ட அதுல பாதி தான் இருக்கிற. பாதி பலன் தான் இருந்துச்சு இவன்ட்ட. ஆகவே அவன் ஒண்ணே ஒண்ணு சொன்னான். "பலன் இருக்குதோ இல்லையோ, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உம்மை நம்பி நான் என் வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்தில் என்னுடைய பெலன ஒப்புக் கொடுக்கிறேன்." அதான் அடிக்கடி பவுல் சொல்வார். அ ஆண்டவரே இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கி போகட்டும். என் மாம்சத்துல இருக்கிற முள் நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஏன் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த காரியத்தை செய்ய நினைச்சாலும் தேவ பலத்தை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய பலத்தை சார்ந்து தேவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி செயல்படுத்துவோம். கர்த்தரை முன்னிட்டு காரியங்களை செயல்படுத்துவோம். அது எந்த கொடுக்கல் வாங்கல் காரியங்களா இருந்தாலும் சரி, விக்கிறது வாங்குற காரியங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது, மாப்பிள்ளை பையன் எடுக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும், வேலைவாய்ப்பு காரியங்களா இருந்தாலும், தொழில் காரியங்களா இருந்தாலும், கர்த்தரை முன்னிறுத்தி செயல்படுவோம். இங்கே ஆசா தேவனை சார்ந்து கூட உம்முடைய நாமத்தினாலே அதுதான் சொல்றான். உம்மை சார்ந்துட்டேன் ஆண்டவரே. உன் பக்கத்துல சார்ந்துட்டு நீங்க தான் எனக்கு விடுதலையாக்கணும். நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும் இந்த சூழ்நிலையிலிருந்து. நீங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி சார்ந்து கொண்டானாம். உம்முடைய நாமத்தினால இந்த கூட்டத்துக்கு எதிர்த்து வர்றோம். உம்மை சார்ந்துகிட்டேன். உம்முடைய நாமத்தினால நான் போகிறேன் ஆண்டவரே. அப்படி போகும்போது என்ன நடக்குது? அப்போ ஓடிப்போனார்கள். 13ஆம் வசனம் அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். பாருங்க, பலமுள்ளவர்கள் விழுந்து போனார்கள். தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைகட்டப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, அந்த ஆசாவுக்கு விரோதமா வந்த அந்த எத்தியோப்பிய ராஜா ஒரு பலமுள்ளவன். பலமுள்ளவன் என்ன பண்ணான்? விழுந்து போனானா, தள்ளாடின அந்த ஆசா பலத்தால் இடைகட்டப்பட்டான். தேவ பலத்தால் இடைகட்டப்பட்டான். அதுதான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். எத்தியோப்பியர் திரும்ப என்ன பண்ண முடியலையாம்? பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். தேவன் அந்த அளவுக்கு என்ன பண்ணாராம்? அவர்களை
துரத்த வைத்தார். அவர்களோடு கர்த்தர் என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணினாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர சார்ந்து இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி நம்பி வந்துட்டான்ல, கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக என்ன பண்ணார்கள்? நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனை கர்த்தர் மேலேயே மோத பண்ணிட்டாங்க. கர்த்தரே அவர்களோடு என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணினார். எந்த காரியத்தை கர்த்தர வச்சு நீங்க செய்றீங்களோ, அந்த கர்த்தர் செய்ற காரியம் மகிமையா இருக்கும். ஆமென். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து நடத்துங்க. இந்த காரியத்தை நீங்க நடத்தி கொடுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நீங்க செய்து முடிங்கன்னு சொல்லி, சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் இன்னைக்கு 5ஆம் நாள் அழைக்கிறார். எத்தன பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை எனக்கு தாங்க. நான் உம்மை சார்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. நானா என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன் ஆண்டவரே. உம்மை சார்ந்து இந்த வருகிற சவால்களை சந்திக்க எனக்கு கிருபை தாரும். உம்மை சார்ந்து வாழ்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து உம்முடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு இந்த யுத்தத்துக்கு போறேன் ஆண்டவரே. இத நீங்க நடத்துங்கன்னு சொல்லி வரேன் ஆண்டவரே. கர்த்தர முன்னிறுத்தி அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க பைபிள்ல போட்டிருக்க வேதம் சொல்லுகிறது, பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியா அது பிறகு அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து, கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஏன்? கர்த்தர் இந்த காரியத்த கொண்டு வர ஆண்டவர்ட்ட என்னைக்குமே நம்ம, அவரா எல்லாம் செஞ்சுருவாரு அப்படின்னு நம்ம நெனச்சு நெனச்சு வாழக்கூடாது. நாம ஒப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும், பெரிய காரியத்திலும் ஆண்டவரே இத உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க சரி பண்ணி குடுங்க. ஏன்னா வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அநேக சவால்கள், அநேக வேலைகள் வரும். நெறைய வேலைகள் உங்கள சுத்தி இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். அதுல எல்லாத்துலயும் கர்த்தர மிங்கிள்படுத்தி செய்யுங்களேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார். ஆமென். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அநேக நேரத்துல நம்ம ஏன் கர்த்தர கஷ்டப்படுத்துறோம்? நீங்க அப்படி நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நாம அவர் சார்ந்திராம வாழ்றோமான்றதுக்கு அவருக்கு வேதனைப்படுவார். என் ஜனம் என்னை சாராமயே போயிருச்சா? அதுவா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதான்னு பார்ப்பாரு. இன்னைக்கு தேவ பிள்ளையே நீங்கள் நானும் சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ கர்த்தரை சார்ந்து வாழுவோம். ஆமென். ஆண்டவர் இந்த 5ஆம் நாள் அதான் சொல்றார். நீ சார்ந்துக்கோ என்ன. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும், உன்னுடைய ஓட்டத்தில் எல்லாம், உன் வழியிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள். அப்படி சொல்றாரா இல்லையா? உன் வழியிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அப்போ இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு 10,00,000 பேர் அங்க நிக்கிறான். இவன் 5,00,000 பேரு. ஆ ஆனா தேவனுக்கு நியாயாதிபதிகள்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு 300 பேர கொண்டு கூட என்ன பண்ணுவாரு, பெரிய யுத்தங்கள்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த 5,00,000 அப்படின்றதும் ஒரு கணக்கு ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகிலும் தேவையான அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும், ஆசா என்ன செய்றான், அப்படியே அந்த 5,00,000 ஜனத்தையும் மறந்து சொல்ற மாரி சொல்றான். "நீங்க வாங்க. உம்மை சார்ந்து நான் வர்றோம். எனக்கு பலன் இருக்குதோ! இல்லையோ! நீங்க செய்து முடிச்சிருவீங்க. உதவி செய்றது உமக்கு லேசான காரியம்." இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உதவி செய்றது உமக்கு லேசான காரியம். எனக்கு எந்த சூழ்நிலையில் நான் சுற்றப்பட்டிருந்தாலும், இந்த இரவு வேளையில ஆண்டவர் சொன்னீங்க, எந்த சூழ்நிலையில நீ சூழ்ந்து இருந்தாலும், இப்ப கூட நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நல்லா கவனிங்க. இது பாருங்க கர்த்தரே அந்த காரியத்துல இறங்குறாரு பாருங்க. எவ்வளவு தூரம் யுத்தம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கங்கன்னு வேடிக்கை பார்க்கல. கர்த்தர மையப்படுத்தி செய்ற எந்த காரியத்திலும் கர்த்தர் மிங்கிள் ஆயிட்டார்ன்னா, கர்த்தர் கையில எடுத்துட்டார்ன்னா, உங்கள வழிநடத்த ஆரம்பிச்சுட்டார்ன்னா, அதுல கர்த்தர் ரிசல்ட்ட குடுக்காம வெளிய வரமாட்டார். அல்லேலூயா. அந்த ரிசல்ட்ட குடுக்குறாரு பாருங்க. என்ன செய்றாரு? அந்த 14ஆம் வசனம். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய ஜெயத்த குடுக்குறாரு ஆண்டவர். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஆ பாருங்க கர்த்தரால் என்ன உண்டாயிடுச்சாம்? பயங்கரம். ஆகவே அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவர்களில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருகஜீவன்களின் கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்துப் போட்டு திரளான ஒட்டகங்களையும் சாய்த்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத வருகிற யுத்தங்கள் அல்லது பிரச்சனைகள், சவால்கள் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. உனக்கு நன்மையாய் முடியும்.
உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு. உங்களுக்கு எல்லாமே அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். லாபகரமா இருக்கும். சவால்கள் லாபமாய் மாறும். சொல்லுங்க, சவால்கள் லாபகரமாய் இருக்கும் எனக்கு. ஆமென். சவால்கள் ஒரு சவால் வந்துச்சு. எத்தியோப்பியன் ராஜா மூலமாக. ஆசா ராஜாவுக்கு தேடிக்கிட்டு தான் இருந்தான். கர்த்தர உயர்த்திக்கிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? சவால் உண்டாயிருச்சு. சவால்கள் ஆசீர்வாதத்துக்கு எதுவா நடத்தும். சவால்கள் ஹல்லேலூயா உங்களுக்கு நன்மைய லாபத்துக்கு எதுவா நடத்தும். சில பிரச்சனைகள் லாபத்துக்கு எதுவா மாறும். லாபம்னு நான் சொல்ல வரேன். பெனிஃபிட்ஸா மாறும். பெனிஃபிட்ஸ். ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. எத்தன பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை அப்ப உங்கட்ட பேசுற காரியம் என்ன? அப்போ சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையும், மிங்கிள் பண்ணிறணும். கர்த்தர் அந்த சீன்ல கொண்டு வந்துரணும். அந்த காரியத்துல அவர மிங்கிள் பண்ண என்ன செய்றாரு பார்ப்போம். இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து பார்ப்போம். அதனால சொல்றது, நீங்க இன்னொரு இடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஆகவே ஆசா ஜெபித்தது போல நம்ம ஜெபிப்போம். இதே போல ஒரு சம்பவம் தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில இவ்வாறாக வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரைக் கொண்டாகிலும், கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இங்கே வாசிக்கிறோம், சவுலுக்கு விரோதமாக ஒரு தானியம், பெலிஸ்தரின் தானியம் இருந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்க, சவுலுக்கு அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து பாளையம் இறங்கியிருந்தார்கள். தானியம், தானியம்னா அந்த இடத்துல வந்து ஆர்மி எல்லாம் அந்த எல்லைய கவர் பண்ணி பார்டர்ல நிற்கிறது. ஃபுல்லா தானியம் பண்ணி சும்மா கவர் பண்ணி நின்றது. எல்லா ஆர்மி வெஹிக்கிள்ஸ், ஆ எல்லாம் ராணுவ பலசாலி எல்லாருமே படையெடுத்து என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. இந்த 13ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்த வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13லயே 5ஆம் வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்திலே ஜனங்களோடு கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கும் கிழக்கான மிக்சிமாலே பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, மணலத்தனான கூட்டம். ஏன்னா, உங்களுக்கு அந்த ராணுவம் அந்த 30 இஸ்ரேல் 30,000 ரதங்களே 30,000 பேர் இருக்கு. அப்போ எத்தன லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்து, மெக்சிமாவுல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. தானியம் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறையிருப்பு, ஒரு அந்தகாரம் பதில் சொல்ல வேண்டும். சவுலின் யுத்தங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே தோல்வியும், முன்னேற்றம் இல்லாத யுத்தங்கள். ஆசீர்வாதம் இல்லாத யுத்தங்கள் தான் சவுலின் நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் சவுலை விட்டு கர்த்தர் நீங்கினான் போட்டிருக்கு. பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவன் அவனை தேவன் புறக்கணித்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் இல்லாத ஒரு பாத்திரமாய் மாறி போனான். நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கர்த்தருக்குள்ள வாழும்படியாக, கர்த்தரோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது இருக்குதோ இல்லையோ சிஸ்டர், பிரதர், கர்த்தர் மட்டும் இல்லாம போயிடாம பார்த்துக்கங்க. அவரு தான் நமக்கு இருக்கணும். ஆமென். எது இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த தானியம் ஒரு பக்கம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. யோனத்தான், சவுலின் குமாரன் சொல்றான், ஆயுததாரி கேட்கிறான், நம்ம அந்த பாளையத்துக்கு போவோம். தானியத்துக்கு போவோம். 2 பேரா போவோம். கர்த்தருடைய கையில ஒப்புக் கொடுப்போம் அந்த காரியத்த. கொஞ்சம் பேர கொண்டாகிலும், அநேக பேராய் கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொன்னார். இத கேட்டுக்கொண்ட தேவஜனமே, பலம் இருக்குதோ இல்லையோ, அததான் பலம் உள்ளவனுக்காகிலும், பலன் அற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம். கர்த்தர் ரட்சிக்கணும்னு நெனச்சுட்டாருன்னா, மேன் பவர் இருக்குதோ இல்லையோ, ஆள் இருக்கானோ இல்லையோ, அவர் ரட்சித்து முடிச்சு காட்டுவார். ஹல்லேலூயா! விடுதலையாக்கி காட்டுவார். அந்த பிரச்சனைய முடிச்சு காட்டுவார். ஹல்லேலூயா! நம்ம யோசிக்கக் கூடாது. இத்தன லட்சம் பேர் வந்திருக்கானே, நம்மட்ட இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்களே, என்ன செய்றதுன்னுலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம கையின் பிரயாசம் இவ்வளோ தான் இருக்குது. நம்முடைய கையில இவ்வளோ பலன் தான் இருக்குது என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கக் கூடாது.
முன்னாடி போவோம். தானியத்துக்கு போவோம். மிக்ஸிமால எதிர்த்து போவோம். ஆமென். எதிர்த்து போறார்கள். போகும்போது அங்க என்ன நடக்குது? அப்ப அவருக்குள்ள ஒரு அடையாளத்த சொல்லிக்கிட்டாங்க. நம்ம தானியத்துக்கு போவோம். அவர்கள் ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏறி போவோம். ஜெயம் நமக்கு. அங்கேயே நில்லுங்க நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி செய்யட்டும்னு சொல்லி, ஒரு அடையாளத்தோட போறாங்க. அப்ப 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால், ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்துக்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரெயர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்தில் ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தன் ஆயுததாரை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரையும் யுத்தம் பண்ண 2 பேரா போறாங்க மலைக்கு. போகும்போதே வெட்டிக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கினார். அந்த வசனம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயி, தானியம் இருந்தவர்களுக்குள்ளும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களுக்குள்ளும் திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய். பாருங்க, தேவனை சார்ந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து 2 பேரா போறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒருவருக்கு ஒரு பட்டயத்தை ஓங்கும்படி செய்தார். ஒரு தேவனால் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார். சில காரியங்கள், சில பொல்லாத மனுஷர்களே கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக பயங்கரத்தை உண்டாக்குவார். உங்களை பாதிப்புகளாக்குற மனுஷர்கள் கர்த்தரால் உண்டாகிற பயங்கரத்தை காண்பார்கள். தேவனால் உண்டாகிற பயங்கரம் உண்டாகும். அந்த எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் பயங்கரத்தை உண்டாக்கினார். கடற்கரை மணலாத்தலான ஜனங்களுக்கு கர்த்தர் பயங்கரத்தை உண்டாக்கினார். அது வேதம் சொல்லுகிறது, இதோ ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பார்க்குறாங்க, என்னடா அவங்களும் என்னைய அடிக்க வந்தாங்க, எனக்கு விரோதமா பிரச்சனை பண்ண வந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே கை கலந்துட்டாங்களே, அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுட்டாங்களே. ஹல்லேலூயா! இதுதான் கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமா உருவாகுற ஆயுதம் ஒண்ணுமில்லாம அப்படியே அதுக்குள்ளேயே வாய்க்காம போயிரும். ஆமென். இப்படியாக யுத்தம் பண்ண வந்த ஜனங்களை கர்த்தர் கூட இருந்தனால, கர்த்தர முன்னிறுத்து பலம் இருக்குதோ, பலம் இல்லையோ, கொஞ்சம் பேர் இருக்காங்களோ, அநேக பேர் இருக்காங்களோ, நம்ம கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு நேரம் கால்குலேஷன் போட்டீங்கன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. கால்குலேஷன் போடாம பிரச்சனைகளை சமாளிக்க போங்க. திட்டமிடாதீங்க. கால்குலேஷன் இங்கெல்லாம் நெறைய இடத்துல திட்டமிடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அது வேற காரியம். சில தேவனுடைய காரியங்கள பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைகள பார்க்கும்போது பார்த்தீங்கனென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் நடந்து போன்னு சொன்னாரு. செங்கடல் எவ்வளோ ஆழம்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் கணக்கு போட்டுட்டு அது இவ்வளோ பெரிய ஆழம்னு சொல்லி நிச்சயமா கணக்கு போட்டிருந்தாங்கன்னாலும், அது செங்கடல்ன்னு தெரிஞ்சாலும் அவங்க போமாட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணார்? போங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவங்க முன்னாடி போறாங்க. கர்த்தர் பிளந்து கொடுத்தார். நீங்க கால்குலேஷன் போடாதீங்க. எவ்வளோ பெரிய என்ன செய்ய போறோம்? இதுக்கு இவ்வளோ ஆகும். அதுக்கு எவ்வளோ கால்குலேஷன் போடாதீங்க. தேவனே, கொஞ்சம் பேர் இருக்கிறோமோ, அநேக பேரா இருக்குமோ, ஆண்டவரே நான் போறேன்ப்பா. நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி போங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்க கையில வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா! விசுவாசிங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய விடுதலை குடுத்தார். அந்த நாட்கள்ல அது மாத்திரம் இல்ல, இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்த பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு கொல்லன் அகப்படாதபடி பார்த்துக்கணும்னு பெலிஸ்தர் கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கையில பட்டயம் இருக்கக்கூடாது. அவன் கையில யுத்தத்துக்கு வரும்போது பட்டயத்தோட வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் கொல்லன் எல்லாம் இல்லாத அளவு பார்த்துக்கிட்டாங்க. இஸ்ரவேல்ல ஒரு கொல்லன் அகப்படவில்லைன்னு போடு. கொல்லன்னு என்ன அர்த்தம்? ஆயுததாரி, ஆயுதம் செஞ்சு குடுக்குறவன், ஆயுதத்த ஷார்ப்பாக்குறவன், மழுக்கலான ஆயுதத்த ஷார்ப் பண்றவன். அப்பன்னா தான் சீக்கிரம் வேலைகள முடிக்க முடியும். அப்படிப்பட்ட இப்போ வேலையும் செய்யக்கூடாது, வேலையும் சீக்கிரம் முடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சத்துரு என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள கைய கட்டி போட்டான். அவங்களுடைய கண்கள கட்டி போட்டான். அவங்களால 2 காரியம் செய்ய முடியல. 1 வேலையும் செய்ய முடியல. 2வது என்ன செய்ய முடியல அப்படின்னா, அப்படி வேலை செஞ்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லாத வேலையா, பலன் இல்லாத ரொம்ப அதாவது சொல்லப்படுகிறது இல்ல, அந்த இரும்ப நம்ம நல்லா
ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும். பட்டயத்த நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கூர்மையாக்கி கூர்மை இல்லன்னா ரொம்ப பலத்த நம்ம பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். ப மழுக்கலான கத்திய வச்சு ரொம்ப நேரம் வெட்டிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பா கத்தி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேல முடிஞ்சிரும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர்கள பட்டயம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களாம். சத்துரு சில நேரத்துல நம்முடைய வாய கட்டி போட ஆரம்பிப்பான். ஆ வசனம் வராது வாயில. சில நேரத்துல சூழ்நிலைகள் வர வார்த்தைய திருட ஆரம்பிச்சுருவான். நமக்குள்ள தேவ பட்டயம் இல்லாத அளவுக்கு இப்படிலாம் போராடுவான். விசுவாசி நீங்க நானும் எச்சரிக்கையா இருக்கணும். வார்த்தை கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்த கையில எப்பயும் என்ன பண்ணணும்? எடுத்திருக்கணும். அந்த பட்டயம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஒரு போடு போட்டாலே அது பிரச்சனை உடனே முடியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். உங்க மேல கர்த்தர் வச்சுக்க அந்த கிருபை ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அப்பனா தான் சீக்கிரம் நீங்க வேலைய செய்ய முடியும். இல்லன்னா ஒரே எதிரிட்ட மல்லு கட்டிட்டு பல வருஷமா காத்துட்டு இருக்கிற ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. 40 நாள்னா கோலியாத்துக்கு 40 நாள்ல முடிச்சிரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு பலனை தருகிறார். உங்களுக்கு ஒரு உங்க அபிஷேகத்த ஷேர் பண்ணுங்க. ஆமென். உங்களுடைய வல்லமைய கர்த்தர் குடுத்த பலன ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய பலத்த என்ன பண்ணு, நீ ஷேர் பண்ணி வச்சுக்கோ. இங்க என்ன நடக்குது? ஒருவருக்கு ஒருவர் என்ன விழுந்தார்கள் என்று பட்டயத்துல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மோட பேசுகிறது. பலம் உள்ளவனுக்காகிலும், பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்றது லேசான காரியம். கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு வசனம் ச ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, செட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்பாடையார்கள், நடந்தால் சோர்ந்து போகார்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு பெலனை கொடுக்கிறார். நீங்க கர்த்தரை நீங்கள் நானும் சார்ந்து, சார்ந்து, சார்ந்து அந்த ஆசா ராஜாத்தி கர்த்தர் ஜெயத்தை குடுத்தாரு. அதுபோல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற தேங்க் யூ லார்ட் 2 பேர கொண்டு போனார் பாருங்க. இந்த 1 சாமுவேல்ல படிக்கும்போது, சவுலின் குமாரனாகிய அந்த யோனத்தான அவன் ஆயுததார் 2 பேர் தான். அதுவே கடற்கரை மணலான ஆட்கள் இருக்கிறாங்க. 2 பேர அனுப்பி 2 பேர் போறாங்க. கர்த்தர சார்ந்து போறாங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். கலகத்தை உண்டாக்கினார். ஒருவருக்கு ஒரு பட்டயத்தை ஓங்கும்படி செய்தார். கர்த்தர் அந்த கலச்சு போட்டுறார். அந்த பிரச்சனைய கலச்சு போடுவார். சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கலைந்து போகும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லா பிரச்சனையும் கலைந்து போகும். எதிரா இருக்கிற சவால்கள் கலைந்து போகும். தடையா இருக்கிற எரிகோ விழுந்து போகும். ஆமென். அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் சகரியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் ஆகணுமா? எல்லாம் ஆகணும் ஆவியானவர் தான். வார்த்தை தான், விசுவாசம் தான், கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை தான், கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரையே பின்தொடர்ந்து நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா. நீங்க தான் எனக்கு இந்த காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுங்க. இந்த இந்த காரியத்த மாறுதலா முடிய பண்ணுங்க. ஆமென். இப்படி நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா விடுதலை தருவார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா கொஞ்ச நேரம். ஹalleluya. எத்தன பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஹalleluya. 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 பலம் உள்ளவனுக்காகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது Hallelujah, லேசான hallelujah, காரியம். hallelujah. ஹalleluya. Amen, ஹalleluya. amen, ஹalleluya. amen, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. amen, நல்ல வாய்களை amen, திறந்து ஆண்டவருக்கு amen. நன்றி செலுத்து, நன்றி Sotramandare, செலுத்து. Sotramandare, ஹalleluya. Sotramandare, ராகாடா Sotramandare, ராபாலா Sotramandare, ஷாபாலா காட்டா Sotramandare. ராபா. ஆண்டவரே Mandare, உம்முடைய கிருபை, உம்முடைய Sotramandare, கிருபை, உம்முடைய Sotramandare, கிருபை, உம்முடைய கிருபை, Sotramandare, உம்முடைய கிருபை. Sotramandare. ஹalleluya. Sotramandare, ஹalleluya. Sotramandare, ஹalleluya. Sotramandare. ஹalleluya. 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 அந்த எத்தியோப்பியனாகிய அந்த சேராவின் யுத்தம் ஆசீர்வாதமான யுத்தமாய் மாறினது. ஹalleluya. 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 காரணமில்லாத பிரச்சனை
ஆசீர்வாதத்தோட முடியும். ஹalleluya. ஆண்டவர் பேசுறார். காரணமில்லாத பயக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா உனக்கு முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல நாம் இன்னைக்கு கூப்பிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயில் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒரு பலன் இறங்கட்டும் எனக்குள்ள. ராகாடா ராபாலா ஷாகாடா ரபா. ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, திறமை இருக்குதோ இல்லையோ, உம்முடைய தயவு இருந்தா போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருந்தா போதும் அப்பா. நீங்க என் கூட வந்தா போதும். உம்முடைய நாமம் இருந்தா போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தயவு இருக்கட்டும், உம்முடைய அன்பு இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் நடத்தட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. உதவி செய்கிறது லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணோம்? வந்திருக்கிறோம். எதிராய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஹalleluya. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் கையில என்னை பிடிச்சு கொடுக்காதீங்க ஆண்டவரே. மனுஷன் கையில நான் மாட்டிக்க கூடாது. ஹalleluya. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் கையில நான் ஒப்பு கொடுக்க கூடாது அப்பா. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பிதாவாகிய தேவனுடைய கையில நான் ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. பிதாவே, என் உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. ஹalleluya. நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிறோம் வாழ்க்கையை? ஹalleluya. கேளுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இம்மானுவேலரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மானுவேலரே, உம்மை துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரகட ரபல சகட ரபா. உங்களுடைய சவால்கள் நிறைய இருக்குதா? உங்க வாழ்க்கையில நிறைய சவால் இருக்குதா? நீங்க நிறைய கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா? கம்பேர் பண்ணி நான் பாக்குறேன். என்னுடைய சக்தியை பார்க்கிறேன், என்னுடைய பக்தியை பார்க்கிறேன், என்னுடைய நிர்வாகத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குது ஆண்டவரே. மேட்ச் பண்ண முடியல ஆண்டவரே. என்னுடைய பலன் இல்ல ஆண்டவரே. என் பலன் இல்ல ஆண்டவரே. ஹalleluya. பலன் இல்லையேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, தேவ பலன் உன்னிடத்தில் காணப்படும். தேவனுடைய பலன் உன் மேல இறங்கும். ஹalleluya. உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஹalleluya. ராகாடா ராபாலா சக. பரலோக அக்கினியினால் நிரப்புங்க. பரலோக வல்லமையினால் எப்போது நிரப்பப்படட்டும். பரலோக தேவன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. மன்னாவை பிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியில நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேவ தூதர்கள் ஒரு சிலருக்கு அப்பத்தை கொடுக்குறாங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹalleluya. இன்னைக்கு ரகாட்டா ராசாபா லகாட்டா ரபா. தேவ தூதர் ஒரு சிலருக்கு அப்பத்தை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். ஷாபா லகாட்டா ரபா லகாட்டா ரபா லசாகாட்டா ரபா. உன்னுடைய நன்மை உன் பக்கத்துல வருது. ஹalleluya. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். தேங்க்யூ லார்ட். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் நடக்குது. ஹalleluya, 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 ஹalleluya. கிருபை, 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 கிருபை. அநேகர் ப்ரொமோஷனுக்காக ஜெபம் பண்றீங்க. ஹalleluya. அடுத்த லெவலுக்கு நாங்க போகணும். இந்த குடும்பம், என் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். ராக்கா டாட்டா டாட்டா. அவன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஹalleluya. சில வேலைகள்ல சிக்கல்கள், சில பொருளாதாரத்துல சிக்கல்கள். ஷாக்கா டாட்டா. என் பிள்ளைகள் சில சிக்கல்ல இருக்கிறாங்க. லகாடா ரபா லா ஷாக்காட்டா ரபா. அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. அதுல இருந்து ஒரு அற்புதம் நடப்பதாக. லேமரா ஷாக்காட்டா. பலன் இருக்குதோ இல்லையோ மகளே, மகனே, ஹalleluya. கர்த்தர் உன் கூட இருந்தா போதும். ஹalleluya. லேசான காரியமா மாறிடும். உனக்கு
உனக்கு காரியங்கள் லேசாய் மாறப்போகுது. உன் காரியங்கள் எல்லாம் லேசா முடிய போகுது. ஹalleluya. உன் சத்துருக்களை நீ லேசா மிதிச்சு போட்டுருவ. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஓ உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா காரியங்களும் எல்லாம் லேசா இருப்பதாக. எல்லாம் லேசா இருப்பதாக. ஷபா பாபா மாமா ராகாட்டாடா. எல்லாம் லேசாய் முடிக்கப்படுவதாக. ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில இந்த 5ஆம் நாள் உபவாச ஜெபத்துல எங்கள் மத்தியில நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. யோனத்தானை போல சில நேரத்துல நாங்க முன்னாடி போக கர்த்தர் அழைக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சில காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ முன்னாடி ஸ்டெப் வச்சு போகணும். தானியத்துக்கு போகணும். ஹalleluya. தானியத்துக்கு போறது அவ்வளவு சுலபம் கிடையாது. 2 பேர் தான். போனது யுத்தத்துக்காக போனது அர்த்தமா இல்ல. குழுவா போகல. 2 பேரா போறாங்க. ஒரு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போறாங்க. ஹalleluya. சில நேரத்துல முழு எஃபோர்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் உங்ககிட்ட இருந்து. உங்களுடைய காரியங்கள் நீங்க தான் அந்த இடத்துல பாருங்க, சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரிட்ட பேசி என்ன சொல்றான், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டால் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னு கர்த்தர் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி முழுசா ஒப்பு கொடுத்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. சவுலு கூட பாளையத்துக்கு இங்கிட்டு இருக்கிறான். ஆனா செயல்படுகிற விசுவாசம். அல்லேலூயா. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை செயல்ல காட்டுங்க. அதுதான் பலனை தரும். ஆமென். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது செயல்ல இறங்குங்க. அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுன்னா வெட்டிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீர் வர்றது அவருடைய கொடுக்கிறது அவர் வேலை. நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாதனாலதான் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க. ஹalleluya. முன்னாடி போங்க. தானியத்துக்கு போங்க. எதிர்த்து சவாலை சந்திக்க போங்க. விசாரிக்க போங்க. ஹalleluya. ரீபா லாபா ராகா தாரா காடா லாகாடா. அந்த காரியத்தை போய் ஆண்டவரே நான் ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? போங்க, முன்னாடி போங்க. ஆண்டவரே என்கிட்ட திறமை கிடையாது ஆண்டவரே, என்கிட்ட பலன் இருக்காது ஆண்டவரே அப்படிலாம் சொல்றீங்களா? பரவாயில்ல போங்க. ஹalleluya. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, உம்முடைய நாமம் என்னை பலப்படுத்தும். உம்முடைய அபிஷேகம் என்னை உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வல்லமை மட்டும் என் மேல இருந்தா போதும் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்காதீங்க. அவருடைய கிருபையை நாமத்தை நம்பி முன்னாடி போங்க. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். இந்த வருஷம் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. சில காரியங்களை விசாரிச்சு பார்த்தீங்களோ? இந்த வருஷம் செய்யலாம்னு நினைச்சு விசாரிச்சு பார்த்தேன் பாஸ்டர். ஆனா என் கற்பனைக்கு அது மிஞ்சி இருக்கு. அதனால விட்டுட்டேன். ஏன் விடுறீங்க? விடாதீங்க. ஜெபிங்க திரும்ப. ஹalleluya. கடந்த டிசம்பர் மாசம், நவம்பர் மாசத்துல என்ன காரியம் விசாரிச்சீங்க? ஹalleluya. ஹalleluya. கடந்த வருஷம் ஒரு சில காரியங்களை செய்யலான்னு விசாரிச்சீங்க. அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்துலயா செய்யலான்னு விசாரிச்சீங்க. ஆனா அந்த காரியத்தை விட்டுட்டீங்க. ஹalleluya. ஆவியானவர் சொல்றாரு, விட்டுட்டு ஏன் விடுற? ஹalleluya. என்னை விசுவாசி. ஹalleluya. உனக்கு திறமை இருக்குதோ இல்லையோ, உனக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, நான் உன்னோட இருக்கிறேன். ஹalleluya. உன்னை நடத்துவேன். தேங்க் யூ லார்ட். நான் உன் கையை பிடிச்சிருக்கேனா இல்லையான்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமாண்டவர், நீங்க பிடிச்சிருக்கீங்க, என் கையை பிடிச்சிருக்கீங்க. என் கையை பிடிச்சது வலது கரத்தை பிடித்து கொண்டேன். பயப்படாதே, பயப்படாதே. வலது கரத்தை பிடித்துக்கொண்டு யேசுரனே நீ பயப்படாதே. என்ன காரியத்தை விட்டுட்ட? திரும்ப தொடங்கு. ஹalleluya. அது முயற்சி எடு. ஹalleluya. நான் உன்னை நடத்துவேன். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். சூழ்நிலையை பார்க்காத, உன் திறமையை பார்க்காத, என் நாமத்தை மட்டும் நம்பு. ஷாபாலா கத்துரா கடரபா. என் மேல விசுவாசம் இருக்குதா? சகட்டரா கட்டரா. உன் தேவனாய கர்த்தர் நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். உனக்கு விசுவாசம் இருக்குதா? செயல்படு. ஹalleluya. ஹalleluya. முன்னாடி போ. தேங்க் யூ லார்ட். யோனத்தான் முன்னாடி போறான். ஹalleluya. கடல் தன் மனத்திலான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறான். ஹalleluya. தன்னால் இயன்றதை செய்ய ஆரம்பிக்கிறான். வெட்டிக்கிட்டே போறான். இருக்கிற பட்டயத்தை வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே மேல ஏறி போறான்.
கர்த்தர் பயங்கரத்தை உண்டு பேக்ரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பின்புலத்தில் நின்று வேலை செய்வார். நீங்க செய்ய வேண்டியது அடிப்படையா சின்ன சின்ன காரியங்களை செய்ய உங்க திறமையில வச்சு உங்களால முடிஞ்சது செய்ய ஆரம்பிங்க. தேங்க்யூ லார்ட். முடிஞ்சதை எடுத்து செஞ்சு போங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை மனுஷன் கையில ஒப்பு கொடுக்க விட மாட்டார். உங்க முகங்கள் வெக்கப்பட விட மாட்டார் என் தேவன். லேமா ஹாந்தோ ரோ கடரவா. ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் 6வது நாள் நாளைக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு. விசுவாசத்தோடு ஜெபிங்க. முன்னாடி போங்க. ஆவியில போங்க. துதிச்சுக்கிட்டே முன்னாடி போய் செஞ்சுக்கிட்டே போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.